எல்லாருக்குமே ஒரு விதத்துல அதிர்ஷ்டம் இருக்கத்தான் செய்யும். அதிர்ஷ்டம் இல்லாத மனிதர்கள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. உலகத்தில் பிறந்த ஜீவராசிகள் அது நாயா இருக்கலாம், பூனையா இருக்கலாம், யானையா இருக்கலாம், ஏதோ ஒரு ஜீவராசிக்கு அதிர்ஷ்டம் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு இருக்கவே இருக்காது. அந்த அதிர்ஷ்டத்தினுடைய அளவு தான் நமக்கு வித்தியாசப்படும். அப்போ ஒருத்தன் படிக்காமயே இருப்பான். ஆனா, அவனுக்கு நல்லா சம்பாதிக்கிறதுக்கான திறமை இருக்கும். ஒரு அதிர்ஷ்டம் அவனுடைய வாழ்க்கையில நல்லாவே தூக்கிவிடும். ஒருத்தன் நெறைய படிச்சிருப்பான். ஆனா, அவனுக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம். பட் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் அவனுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேமிலி கிடைக்கும். பணக்காரனுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேமிலி இருக்கான்னு கேட்டா இருக்காது. ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டம் என்று செய்யும் பொழுது தான் நம்மளை ஒரு பெரிய கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுவதோ, அல்லது நமக்கு அந்த கஷ்டத்தில் பிறர் வந்து நமக்கு உதவி செய்வதோ, இது எல்லாமே அதிர்ஷ்டத்தின் காரணம் தான். அதனால அதிர்ஷ்டம் இல்லாத மனிதர்கள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நம்மளுடைய புண்ணிய பலம் எப்படியோ அதுதான் அதிர்ஷ்டம். ஸோ நம்மளுடைய பாவம் எப்படி, புண்ணியம் எப்படி, இதை சார்ந்தே நம்மளுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும்.